அனைவருக்கும் வணக்கம். வாட்டர் ஆட்டோ அயனைசேஷன் சொல்லுவாங்க. வாட்டர் செல்ஃப் அயனைசேஷன், வாட்டர் ஆட்டோ அயனைசேஷன். அயனைசேஷன் கன்வெர்டட் into the electricity. Ionization converted into the electric. அயனைசேஷன் கன்வெர்ட் into the எலக்ட்ரிக் அப்படிங்கிறது தான் விஷயமே. இப்போ தண்ணியில் அயனைசேஷன் நடக்குங்கிறது நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பேர் தண்ணீர் அயனைசேஷன் நடக்கும் பொழுது தண்ணீரில் இருக்கிற மூலக்கூறுகள் ஹைட்ரஜன் மூலக்கூறு வந்து 2 மூலக்கூறு இருக்கும். கோடிக்கணக்கான மூலக்கூறில் வந்து 2 உதாரணம் சொல்ல 2 மூலக்கூறுகள், 2 ஹைட்ரஜன் மூலக்கூறு வந்து இதில் 2 ஹைட்ரஜன் அணு இருக்கும், அதில் 2 ஹைட்ரஜன் அணு இருக்கும். ஒரு ஹைட்ரஜன் அணு வந்து ஒரு புரோட்டானாக இதுக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். அப்போ இது ஹைட்ரஜன் 3 ஆயிரும், அது OH மாறிடும். H2 தானே சொல்கிறோம், அதில் 1 குறைஞ்சதுன்னா OH மாறிடும். அப்போ OH மாறுறப்போ அது ஹைட்ராக்சைடாக மாறிடுது. சரி, இந்த பக்கம் ஹைட்ரேனியமாக மாறிடுது. ஆனால் அந்த ஹைட்ரேனியம் வந்து OH ஹைட்ரேனியம் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 மெட்டல் வழியாக பாய்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெள்ளி கம்பி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல 2 மெட்டல் வச்சுருக்கேன். ஒன்று வந்து வெள்ளி, ஒன்று வந்து வெள்ளி. பாருங்க, இங்கே இது வெள்ளி கம்பி, ஒன்று வந்து ஜிங்க் கம்பி. வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். இது அயனைசேஷன் நடக்குது இப்போது. சரி, அயனைசேஷன் நடக்குதே இல்லைங்கிற என்ன எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதுக்கான ஏதாவது உலகத்தில் உதாரணம் இருக்குதா? இது வரைக்கும் இல்லை. சரிங்களா? அப்படி தான் நான் நினைக்கிறேன். யாராவது தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். இப்போ இந்த அயனைசேஷன் என்ன பண்ணுதுன்னா ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு 2 உற்பத்தி பண்ண என்ன பண்ணுதுன்னா 2 முனைகள் வச்சுருக்கிறேன், ஆனோடு கேத்தோடு. நேர்முனை எதிர்முனை. நேர்முனைக்கு வந்து வெள்ளியும் எதிர்முனைக்கு வந்து ஜிங்க்கும் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஹைட்ரேனியம் ஹைட்ராக்சைடு என்ன பண்ணுதுன்னா இதை நோக்கி நகருது. ஹைட்ரேனியம் என்கிறது ப்ளஸ்ஸு நேர்மறை, ஹைட்ராக்சைடு என்பது எதிர்மறை. அப்போ ப்ளஸ்ஸு மைனஸு ஒரு சர்க்யூட்டில் கவர் ஆகுது. பாருங்கள், இங்கே வச்சுருக்கேன். ப்ளஸ்ஸு மைனஸை வந்து சர்க்யூட்டில் கவர் ஆகும் பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா 900 மில்லி வோல்ட் வரைக்கும் வரும். நான் பார்த்துருக்கேன். 10 மில்லி ஆம்பியர் வரைக்கும் வரும். இது வச்சு நம்ம என்ன பண்ணணும், பெரிய பெரிய எல்லாம் ஒன்றும் இயக்க முடியாது, எந்த வகையான இதையும் இயக்க முடியாது. ஆனால் ஹவு டு கன்வெர்ட் த அயனைசேஷன் இன்டு எலக்ட்ரிசிட்டிங்கிறதுக்கான ப்ரூஃப் இது. ஆக இந்த ப்ரூஃப் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மினிமைஸில் ஒரு LED வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு 10 செஞ்சுருக்கேன். நீங்கள் யார் வேணால் செஞ்சு பார்க்கலாம், ஷாம்பிளுக்கு செஞ்சு பார்க்கலாம். அதாவது உலகத்தில் முதல் முறையாக நாம் இதை கொண்டு வரோம். ஹைட்ரேனியம், அதாவது இந்த அயனைசேஷன், ஹவு டு அயனைசேஷன் இன்டு எலக்ட்ரிசிட்டிங்கிறதான் விஷயமே. இதை தான் டெவலப் பண்ணி என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா CSIR NPL விஞ்ஞானி டாக்டர் கோட்னாலா அப்புறம் ஜோதிஷாங்கிற 2 பேரும் சேர்ந்து மிகப்பெரிய கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க ஹைட்ரஜனை உற்பத்தி பண்ணியிருக்காங்க, ரெண்டாவது வந்து எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி பண்ணியிருக்காங்க. அதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுது, பயங்கரமான வரப்போகுது. 2016 அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த அயனைசேஷனை எப்படி நிரூபிக்கிறது? இப்போ வந்து நான் செராமிக்கல் எதுவும் என்கிட்ட கிடையாது, இல்லை பற்றின எந்த பிளேட்டும் இதில் கிடையாது, செராமிக் கிடையாது, கெமிக்கல் கிடையாது, எதுவும் கிடையாது. எதுவும் இல்லாமையே நாம் என்ன பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா அந்த அயனைசேஷனை வந்து கன்வெர்ட்டாக மாற்ற முடியும். ஆனால் இதை வந்து பெரிய அப்ளிகேஷனுக்கு பயன்படுத்த முடியாது. இப்போ அந்த அயனைசேஷனை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாறுது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷாம்பிள். அதற்கப்புறம் டாக்டர் கோட்னாலா சொல்லக்கூடியது, அவர் சொல்லக்கூடிய முறை வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியலை பயன்படுத்தி அது சுடுமண் செராமிக் சில்லு மாதிரி செய்து அதிலிருந்து வந்து ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 வோல்ட்டும் 30 மில்லி ஆம்பும் கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா நீங்கள் எத்தனை சென்டிமீட்டரு அந்த மாதிரி செராமிக் பிளேட் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போய்கிட்டே போகலாம். 1 கிலோவாட் வந்து 560 ரூபாய்க்கு உற்பத்தி பண்ண முடியுங்கிறாங்க சொல்லியிருக்காரு. நான் பார்த்து அவருடைய காணொலி கூட உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறீங்களா பாருங்கள். அதே எதிர்காலத்தில் வரப்போகுது. அதனால் இந்த அயனைசேஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை மாற்ற முடியுங்கிறதான் அதில் விஷயமே. எந்த வகையான கெமிக்கலும் கிடையாது, எந்த வகையான செராமிக்கும் இதில் கிடையாது. இது வந்து ஒரு ஷாம்பிள், இது வந்து ஒரு உதாரணம், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா ஒரு சின்ன ஒரு LED லைட்டு மட்டும் எரிய வைக்கலாமே தவிர எதுவும் பண்ண முடியாது. இதை வந்து அடுத்த கட்ட நானோ மெட்டீரியல் சயின்ஸுக்கு போகணும், மேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு கொண்டு வரணும். அதை வந்து முறையாக ஆர்கே கோட்மேன் 2016 பண்ணியிருக்காங்க. அவரோட காணொலி அனுப்பியிருக்கிறேன், பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். இனிமேல் நாம் வந்து எந்த நாட்டிலையும் வந்து எதுவும் எதிர்பார்க்க தேவையில்லை, எரிபொருள் எதிர்பார்க்க தேவையில்லை. நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி பண்ணலாம். லித்தியம் தேவையில்லை, பேட்டரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. கிராவிட்டி கூட எலக்ட்ரிசிட்டி கூட நமக்கு இப்போ தேவை கிடையாது.
நம்ம இதிலிருந்து எடுத்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.